எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து எவிக்ட் ஆயிருப்பாரு. இதுவரைக்கும் எவிக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ஜர்னி பயணம் வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க தெரியுமா? அதில எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருந்தது சிவாவோடதா தான் இருந்தது. ஏன்னு தெரியல. அத பார்க்குறப்போ நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருந்த மாரி இருந்தது. எல்லா விஷயங்களுமே அதில இருந்த மாரி இருந்தது. நேத்து வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அவரு வந்து எலிமினேட் ஆனதில எனக்கு உடன்பாடு இல்ல. உள்ள வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களலாம் வுட்டு ஏன் சார் சிவாவ அனுப்புனீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா இந்த வீடியோ பார்த்து நெறைய பேர் கேட்கலாம். இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க ஃபர்ஸ்ட்டு அவருக்கு ஓட்டு போட்டீங்களா? அப்படின்னு கேட்கலாம். போடலைங்க. நான் அவருக்கு ஓட்டு போடாம வுட்டுட்டேன். சரி ஓகே. அதனால அது கேட்கறதுக்கான ரைட்ஸும் எனக்கு கிடையாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோமோ 1க்குள்ள போவோமா? ப்ரோமோ 1ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் நடக்குது. ஓப்பன் நாமினேஷன். எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நாமினேட் பண்றாங்களோ அவங்கள எதிர்க்கே நிக்க வச்சு, மூஞ்சிக்கு நேராவே ரீசன சொல்லி நான் உங்கள நாமினேட் பண்றேன் அப்படின்றாங்க. இது இன்னமுமே பவர்ஃபுல்லா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து முத்துவ பார்த்துட்டு, "நெறையா பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்றாங்க. அடுத்து அருண் வந்து முத்துவ பார்த்து, "நீங்க வந்து எல்லாரையும் மேனிபுலேட் பண்ற மாரி நான் ஃபீல் பண்றேன்" அப்படின்னு சொல்லி முத்துவ நாமினேட் பண்றாரு. அன்ஷிதா வந்து மஞ்சரியை பார்த்து, "உங்ககிட்ட நெறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன்" அப்படின்றாங்க. முத்து வந்து இப்போ பவித்ராவ பார்த்து, "வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறனால நான் உங்கள நாமினேட் பண்றேன்" அப்படின்றாங்க. நம்ம சௌந்தர்யா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆனந்திய பார்த்து, "நீங்க மண்டைய கழுவாத மாதிரியே மண்டைய கழுவுற மாரி இருக்கு" அப்படின்றாங்க. தீபக் சாச்சனாவ பார்த்து, "இந்த இந்த சைல்டிஷ்னஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளிய வந்தாகணும்" அப்படின்றாரு. ஜாக் ராணாவ பார்த்து, "புரியாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது" அப்படின்றாங்க. கடைசியா நம்ம சத்யா ரஞ்சித்த பார்த்து, "நீங்க இன்னும் பூசி முழுவிட்டே இருக்கிறீங்க டார்லிங்" அப்படின்றாரு. ஸோ, இப்ப இதுல சொன்னதுல எத்தன விஷயங்கள் எனக்கு கரெக்ட்டா பட்டுச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ, முத்துவ பார்த்து நீங்க வந்து மேனிபுலேட் பண்றீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டிங் ஒரு சில வாரங்கள் வந்து உண்ம தான் அது. அவரு நிஜமாலுமே நெறைய மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்பர் ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணாரு. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். ஆனா, இப்ப அவரு அப்படி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாரான்னு கேட்டா, இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில பிரச்சனைகள்ல முத்து வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு. பட் அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கிறப்போ, அவரு தெளிவா அதுலருந்து வெளிய போன மாரி நான் ஃபீல் பண்ணேன். நெறைய பிரச்சனைகளுக்கு அவரு தான் காரணம் அப்படின்ட்டு சாலிடா சொல்ற அளவுக்கு எனக்கு தோணல. அன்ஷிதா மஞ்சரியை பார்த்து நீங்க நெறைய நெகட்டிவா உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்றப்போ, அதுவுமே ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா மஞ்சரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சில விஷயங்கள் என்ன ஏதுன்னே காதுல வாங்காதது, அண்ட் அவங்க ஒரு விஷயத்த சொல்லி திரும்ப மாத்தி மாத்தி சொல்றது, அண்ட் எல்லாத்தையுமே பெருசா பிரச்சனையா வெடிக்கிற அளவுக்கு கொண்டு போறது. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க போன வாரம். இப்போ முத்து பவித்ராவ பார்த்து வெளிப்படைத்தன்மை இல்லாத மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னது உண்மையா ஒத்துக்கிற மாரி விஷயம் தான். பவித்ரா ஆக்சுவலா அங்கங்க தான் பேசுவாங்க. ஆனா அவங்க சொல்றதுல நெறைய விஷயங்கள் ரொம்பவே கரெக்ட்டா தான் இருக்கும். பட் இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து விஜய் சேதுபதி சாரே பவித்ராவ பயங்கரமா கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த கேம் நீங்க எதுக்காக விளையாண்டீங்க? அடுத்தவங்கள சேவ் பண்றதுக்கு அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க அத பண்ணலையே. 5 பேர நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. அப்ப கூட பவித்ரா இல்ல சத்தியமா கிடையாது. இது கிடையாது, அது கிடையாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி அது ஒரு ரீசனா இருந்திருக்குமோ அப்படின்னு தெரியல. சௌந்தர்யா ஆனந்தியா சொன்னது 100% உண்மைன்னு தாங்க நான் நினைக்கிறேன். மண்டைய கழுவாத மாதிரியே மண்டைய கழுவுறாங்க அப்படின்றாங்க. தீபக் சாச்சனாவ பார்த்து சொன்னதும் 100% உண்மதான். சைல்டிஷ்னஸ்ல இருந்து நீங்க வெளிய வரணும் அப்படின்னு சொன்னது உண்மையான ஒரு உண்மை. போன வாட்டி நாமினேஷன்லயும் தீபக் இதே மாரி சாச்சனாவ நாமினேட் பண்ணாரு. இப்ப டைரக்ட் நாமினேஷன்லயுமே வந்து அவரு போல்டா திரும்ப அதே ஆள நாமினேட் பண்ணதுன்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம ஜாக் வந்து ராணவ பார்த்து, "நீங்க புரியாத மாரியே நடிக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்றது உண்மையா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா, இப்ப ராணுவ நெறைய இடத்துல புரியாத மாரி இருக்காரு. ஆனா சில இடத்துல வந்து ரொம்பவே மெச்சூர்டா ரொம்ப கிளியரா அவரு பேசுற மாரி நான் ஃபீல் பண்றேன். இப்படி இருக்கவங்களால எப்படி அப்படி பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு குழப்பம் தான் எனக்குள்ள வந்துச்சு. சத்யா ரஞ்சித்த பார்த்து சொன்னது நீங்க பூசி முழுவிட்டே இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம முன்னவே நோட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் நாமினேஷன் அந்த ரூம்குள்ள போய் உட்கார்ந்து சொல்றப்போ ரொம்ப போல்டா நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓப்பன் நாமினேஷன் வரப்போ சில பேர் அவங்களோட சாய்ஸஸையே கூட மாத்தி நம்ம கேம பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நாமினேஷன்ல யார் யார் நாமினேட் ஆகுறாங்க அப்படின்றது தெரியுதுன்றப்போ, கடைசியா வரவங்க வந்து அதுக்கேத்த மாரி ஓகேப்பா இவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. நம்ம இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டோம்னா இவங்க நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படின்ற அந்த பவருமே அவங்க கையில இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோமோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ப்ரோமோ 2 வரட்டும். அதில என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.